ஸோ இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல். பாண்டியன் ஸ்டோர்ஸ் மட்டும் இல்லாமல் ஐயனார் துணை சீரியலுமே 45 நிமிஷம் அதுக்கப்புறமா ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புது சீரியல் வரதுக்கு டிலே ஆகுது. ஸோ தனபாக்கியம்ங்கிறாங்க அந்த சீரியல் பேர். இதுதான் பேரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல இருக்க தனம், அப்புறம் பாக்யலட்சுமியில இருக்க பாக்யா 2யும் சேர்த்து தனபாக்கியம்னு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி ஓகே, அது வரும்போது வரட்டும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ குமரவேல் ஜெயிலேருந்து வந்தவர்கிட்ட நீ வரதுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணோம், உன் தங்கச்சி கல்யாணம் எப்படி நடந்துச்சுனா அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை சொல்லி அதனால் அவளை கூட்டம் வந்துட போகிறோங்கிறாங்க. இது சக்திவேலுக்கு விருப்பம் இல்லை. அதனால் அவர் நான் வரல, ஏன்னா நான் வந்து ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருவேன், ஏதாவது பிரச்சனையாயிடும், நீங்கள் போன காரியம் நடக்காது அப்படின்னு அனுப்பிவிட்றாரு. உடனே ராஜியை வந்து கூப்பிட்றதுக்காக இவங்க கிளம்பி இங்கே வந்து ராஜின்னு கூப்பிடாது. உடனே வந்து உள்ளே சமைச்சிட்டு இருந்த ராஜி உடனே வெளில வந்து பார்த்து, உள்ளே வாங்கப்பா என்னையா கூப்பிட்றீங்க, வாங்க வாங்க உள்ளே வந்து காஃபி குடிங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்காக வரலைங்க, ஒன்றை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு, நான் அப்படியே பதறி போய் கோமதி இந்த பக்கம் கதிர் எல்லாரும் வந்து நிற்க, உடனே இல்லை அவ்வளோதான், இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அரசி கல்யாணமாக தான் கல்யாணம் நடந்துச்சு, நீ எங்களுக்காக பயப்பட வேணாம், நீ நம்ம வீட்டுக்கு வா, நாங்கள் உன்னை புரிஞ்சுக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வந்தப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்ல, உடனே இவங்க வந்து எப்படி திருத்துன்னு முடிக்கிறாங்க. கையை பிடிச்சி வா வான்னா கோமதி அதெல்லாம் வந்து வேணாமே அப்படின்னா, அது பார் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போகும்போது நான் வந்து எதுவுமே கேட்கல, கூட்டு போன எங்கள் வீட்டுக்கு வந்து நீ உங்கள் வீட்டு பொண்ணை கூட்டு போனீங்க அரசியை, நான் ஒரு வார்த்தை மறுத்து பேசல, அதே மாதிரி இப்போ நான் எங்கள் வீட்டு பொண்ணை கூப்பிடும்போது நீங்கள் வந்து எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு பாண்டியன்ட்டையும் சொல்லிட்டாங்க. பாண்டியன் அமைதியாக உள்ளர போய் உட்காந்துறாரு, எதுவுமே பேசல அவர். கோமதி பேச வந்தால், கோமதி நீ பேசாத, பெத்த மனசை பற்றி உனக்கு புரியாது, உன் மனசை புரிஞ்சுட்டு தான் நாங்கள் அனுப்பிவிட்டோம் அரசியை அப்படின்னு அதே திருப்பி பேசுகிறாங்க. திருப்பி பேசிகிட்டு இருக்கும் போதே ராஜி குடுன்னு ஓடி வந்து கதிர்கிட்டக்க, நான் இப்போ என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னா அவர் அமைதியாகவே இருக்கார். ஓ இஷ்டங்கிறாரு. மனசுக்குள்ளார வந்து போகாதுங்கிறார். இந்த போகாதன்னு மனசுக்குள்ளே பேசுகிறது எத்தனை சீரியலில் சினிமாவில் நம்ம பார்க்க போகிறோங்கிறது பார்த்தா நிஜ வாழ்க்கையிலும் இப்படிலாம் நடக்குங்கிறாங்க. சரி ஓகே பார்ப்போம். உடனே இப்போ சொல்லி முடிச்ச உடனே இப்போ வந்து ராஜி திருப்பி வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு ஆல்ரெடி கல்யாணமே முடிஞ்சிருச்சு, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, என் கழுத்தை கதிர் தான் தாலி கட்டினா, அரசி வந்து அவளுக்கு அவளே கட்டிக்கிட்டா அப்படிங்கும் போது, இல்லை விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. விவாகரத்து உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாகிடுச்சான்னு இந்த பக்கம் கோமதி பேச, மீனா நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம்னு பேச, ராஜி வந்து டக்குன்னு நில்லுங்க நானே பேசிக்கிறேன் அப்படின்ட்டு. இது வெறுமனே தாலி கட்டின விஷயம் மட்டும் இல்லை, நான் அங்கேருந்து இங்கே வந்தபோது இந்த வீட்டில் இருக்க யாருக்குமே கூட இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லை, ஆனால் அத்தனை பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இப்போ நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு மாமனாராக வந்து மாமா வந்து அவ்வளோ பாசமாக ஒரு இன்னொரு அப்பா மாதிரி நடந்துக்கிறாரு, அத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு அத்தை கிடச்சிருக்காங்க, எனக்கு ஒரு அக்கா கிடச்சிருக்காங்கன்னு மீனாவை காமிக்க, உடனே எல்லார் பேரையும் சொன்னாங்க, என் பேரை சொல்லலாங்கிறாங்க தங்கமயில். அவங்க ஷூட்டிங் அவங்க அந்த டியூஷன் எடுக்கிறதே கெடுத்து விட்டது நீங்கள் தான், உங்கள் பேரை எப்படி சொல்லுவாங்க, அரசி உடனே தெளிவாக சொல்கிறாங்க, அவங்க ஒரு ஃப்ளோவில் போகிறாங்க விடுங்க அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் மேலே கதிர், அவன் எனக்காக என் கனவுகளுக்காக நிற்கிறான், என்னால் அவனெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுங்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் கதிர் கண் கலங்கிடுது, எல்லாத்துக்கும் கண் கலங்கிடுது. நீங்கள் என்னை முடிஞ்சால் வெளில பார்க்கும்போது நார்மலாக பேசுங்க, சரிங்க, அது மட்டும் எனக்கு போதும், என்ன அந்த வீட்டுக்கெலாம் கூப்பிடாதீங்க, இதுதான் என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ராஜி சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் ராஜி பேசின விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் எப்படி போகுது, இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரலங்கிறத சொல்லுங்கள். அடுத்து இந்த சீரியலில் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த கதிர் ராஜி ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அடுத்து இவங்களுக்காக பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் வீடியோலாம் வரும், அதையும் வந்து பாருங்கள். அப்படியே வந்து நீங்கள் நம்ம போடக்கூடிய மற்ற வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா அதர் சின்ன நியூஸ் எல்லாம் வந்து போடலாம்னு நினைக்கிறோம். அது இல்லாமல் இன்னொரு புது சீரியல் ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கும் பொழுது என்ன சீரியலுங்கிறத சொல்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் மெஜல், தேங்க்யூ.